அவரின் நாமத்தை போற்றுங்கள். இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள். நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனே. வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் வலிமையாக இருந்து நம்மை திருப்பொழிவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு மீட்பையும் விடுதலையையும் வாழ்வையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, அந்த ஆசிரியர்களை எப்போதும் நன்றி உணர்வோடு நினைத்து வாழும் மனிதர்களாக நம்மை நாமே உருமாற்றிக்கொள்ள இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து என்னிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்தில் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் இஸ்ரேலை தள்ளிவிட்டார், யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தைகள் 5 முதல் 8 மற்றும் 13 முதல் 15 முடிய மற்றும் 18. அந்நாள்களில் அசீரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஓசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபேர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய்
பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேலும் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னினின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 60. நாம் பாட வேண்டிய பதிலுரை: எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர். எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பியருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிர செய்தீர், அதில் பிளவு உண்டாக செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. மக்களை கடும் துன்பத்தை காண செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவிடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்ல சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் பல நேரங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அருளின் ஆற்றலை நாம் பல்வேறு நேரங்களில் உணராமல் இருக்கிற சூழ்நிலைகளில்தான் இன்று நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பழைய பழமொழி உண்டு, நீங்கள் மற்றவரை நோக்கி ஒரு விரலை நீட்டுங்கிற போது 3 விரல்கள் உங்களை திருப்பி காட்டும் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இன்றைய வாசகங்களை சிந்திக்கின்ற போது தனி நபர்களையும் குடும்பங்களையும் ஏன் நாடுகளையுமே அளித்த ஒரு ஆபத்தான நிகழ்வை அல்லது ஒரு காரியத்தை பற்றி தான் நற்செய்தி பேசுகிறது. அது மற்றவர்களை விரைவாக தீர்ப்பிடும், அதே வேளையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க மறுப்பதாகும். பல நேரங்களில் நாம் பிறரை தீர்ப்பிடுவதற்கு எந்த விதமான யோசனையும் இல்லாமல் தீர்ப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் கடவுளின் எச்சரிக்கையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்ராயேல் அரசு எவ்வாறு வீழ்ச்சியடைந்தது என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே ஆன்மீக குருட்டுத்தனத்திற்கு எதிராக இயேசு நம்மை எச்சரிப்பதை தான் இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொதுவான செய்தி, எளிமையானது. புனிதத்திற்கு மிகப்பெரிய தடை மற்றவர்களின் பாவங்கள் அல்ல, மாறாக நமது சொந்த பாவங்களை ஒப்புக்கொள்ள நாம் விரும்பாததே. இதுதான் இன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக. இதுதான் முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் வரலாற்றிலே மிகவும் துயரமான தருணங்களில் ஒன்றை விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களை தன்பால் திரும்ப அழைப்பதற்காக கடவுள் மீண்டும் மீண்டும் இறைவாக்கினர்களை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் உங்கள் தீய வழிகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் இந்த இஸ்ராயேல் மக்கள் அதை கேட்பதாக இல்லை, அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எதை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள்? தங்கள் சொந்த எண்ணங்களை, போலித்தனங்களை, போலி தெய்வங்களை, உலகியல் சார்ந்த நடைமுறைகளை தான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பாவங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடவுள் பேசுவதை நிறுத்தியது துயரம் அல்ல. இறைவாக்கின் வழியாக அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார், அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். ஆனால் மக்கள் செவி மடுப்பதை நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் துயரமான ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது. விவிலியத்திலே பார்வோனுடைய கடினமான இதயத்தை பழைய ஏற்பாடு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பார்வோனை நினைத்து பாருங்கள். மோசே வழியாக கடவுளனுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். 9 விதமான தண்டனைகள் அந்த பார்வோ நாட்டிற்கும் அரசிற்கும் தரக்கூடியவராக இருந்தார். ஒவ்வொரு வாதைகள் வந்த பிறகும், பிரச்சனைகள் வந்த பிறகும் பார்வோன் மனம் மாறுவதாக உறுதியளித்தான். ஆனாலும் அவன் மீண்டும் மீண்டும் தன் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இறுதியில் அவனுடைய பிடிவாதம் எகிப்தின் மீது பேரழிவை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. வீட்டினுடைய மூத்த வாரிசுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை.
இன்றைய முதல் வாசகத்தில் இடம்பெறுகிற இஸ்ராயலர்களுக்கும் அதே தவறை தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அந்த பார்வோன் செய்த தவறை தான். கடவுளுடைய எச்சரிக்கை, அவருடைய இரக்கத்தை, கடவுளுடைய அடையாளங்களை எல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் காட்டிய போதும் கூட இந்த இஸ்ராயல் மக்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்து அழிவுக்கு தங்களைத்தானே அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று பல நேரங்களில் நாம் கேட்கிறோம், கடவுள் ஏன் இஸ்ராயலை தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார்? ஏன் கடவுள் பல்வேறு விதமான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்? இந்த கேள்வி இன்னும் சிறிது ஆழமாக நாம் சிந்தித்து கேட்கிற போது, தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக எத்தனை முறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவராக இருந்தார், எத்தனை முறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தாததால் தான் அவர்களுக்கு கடைசியிலே தீர்ப்பு, தண்டனை என்கின்ற ஒரு காரியம் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய பொறுமை என்பது அளப்பெரியது. ஆனால் அவருடைய அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்வில் அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தான் நட்சத்திர இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். இயேசு எதையும் பகுத்தறிந்து உணர்வதை டிசர்ன்மெண்ட் என்று சொல்வார்கள். பகுத்தறிந்து உணர்வதை தடை செய்யவில்லை, யோசித்து செயல்பட வேண்டும் என்பதை அவர் தடை செய்யவில்லை. மாறாக அவர் பாசாங்குத்தனத்தையே, அதாவது நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை தான் அவர் கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரிட்டண்டிங். இயேசு கேட்கிறார், உன் சகோதரனுடைய கண்ணில் உள்ள சிறு துரும்பை நீ ஏன் கவனிக்கிறாய்? ஆனால் உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை ஏன் கவனிக்க தவறக்கூடியவனாக இருக்கிறார்? இந்த காட்சியை சற்று வேடிக்கையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கிற ஒருவர் மிகப்பெரிய மரக்கட்டையை தன்னுடைய கண்ணிலே வைத்து கொண்டு மறைத்து கொள்கிறார். ஆனால் அவருக்கு மற்றவர் செய்யக்கூடிய சிறு சிறு துரும்புகள் தெரியக்கூடியதாக இருக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சிந்தனையை இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆன்மீக ரீதியில் இது சரியான ஒரு காரியம். இன்று நாம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான காரியங்களையும் நாம் பல்வேறு நிலைகளிலே அதை சமரசம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிறர் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் கூட மிகப்பெரிய காரியங்களாக, வெடிக்கக்கூடிய காரியங்களாக நாம் மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு அழகான நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு இளம் மனைவி தன் பக்கத்து வீட்டுக்காரர் துவைக்கக்கூடிய துணிகளை எல்லாம் பார்த்து தினமும் குறை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய கணவர் இடத்துல சென்று, அந்த பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி துவைக்கக்கூடிய துணியில் அழுக்கே போக மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் அழுக்காவே துவைச்சு அந்த மாதிரி காய போடுறாங்க, எப்படி தான் அந்த வீட்டுக்காரெல்லாம் சகிச்சுக்கிறாரோ என்று எல்லாம் சொல்லி அந்த பெண்மணி துணிகளை சரியாக துவைக்கவில்லை என்று சொல்லி பல்வேறு நிறைகளிலே குறை சொல்லக்கூடிய அந்த பெண்மணியாக புது இளம் மனைவி இருக்கக்கூடியவளாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த துணியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, துவைச்சி அழகாக காயுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி பக்கத்து வீட்டை பார்த்து அழகாக காய போட்டிருக்காங்க, துவைச்சி போட்டிருக்கிறாங்க, எப்படி இன்றைக்கி அவங்களால இப்படி துவைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கணவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப கணவன் சொல்கிறார், நான் இன்று வீட்டினுடைய ஜன்னலை சுத்தம் செய்தேன். நான் ஜன்னலை இன்றைக்கி சுத்தம் செஞ்சேம்மா, அதனால தான் உனக்கு அவங்க போட்டிருக்க துணியெல்லாம் சுத்தமாக தெரியுது. அவங்க எப்போதும் சுத்தமாக தான் துவைச்சி காய போடுறாங்க, நீ ஜன்னலை சுத்தம் பண்ணாதனால தான் அது அழுக்காகவே தெரிஞ்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேடிக்கையாக அந்த கணவன் தன்னுடைய புது மனைவியிடத்தில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அடிக்கடி நாம் மற்றவர்களை அகந்தையின் வழியாக, கோபத்தின் வழியாக, பொறாமையின் வழியாக, பாரபட்ச உணர்வுகள் வழியாக, இந்த பாரபட்ச உணர்வுகள் தான் இன்றைக்கி பல நேரங்களில் பரல குற்றச்சாட்டுவதற்கான ஒரு காரியமாக. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க மேலே என்னெல்லாம் பழி சொல்ல முடியுமோ அவ்வளோ பழியும் சொல்லி நம்ம தீர்ப்பிடுவதற்கு மிகவும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மங்கிய ஜன்னல் வழியாக பல நேரங்களில் நாம் பிறரை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை பார்ப்பதற்கு நாம் தயாராக இல்லை. புனிதர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த பலவீனங்களை முதலில் ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய சொந்த பலவீனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு உதாரணம் இப்போ நகரத்தினுடைய புனித அகஸ்தினார். மனமாற்றத்துக்கு முன்பு பல ஆண்டுகள் இன்பத்திலும் வெற்றியிலும் உலக ஆசைகளிலும் தன்னை துரத்தி கொண்டிருந்தவர், தன்னுடைய வாழ்வை ஓட்டி கொண்டிருந்தவர். இயேசு எப்போது கண்டறிந்து கொண்டாரோ அப்போது அவர் எழுதுகிறார், ஆண்டவரே நீர் எங்களை உமக்கென்று படைத்திருக்கிறீர், ஆண்டவரே நீர் எங்களை உமக்கென்று படைத்திருக்கிறீர், எங்கள் இதயங்கள் உம்மிடத்திலே இளைப்பாறும் வரை அமைதியற்று இருக்கின்றன.
நம்ம இயேசுக்கிட்ட நம்முடைய இதயத்தை நம்ம கொடுக்கலன்னா நம்முடைய இதயம் எப்போதுமே அமைதியில் இருக்காது என்பதை அவர் அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார். அதை எழுதக்கூடியவராக இருக்கிறார். புனித அகஸ்தினார் தன் வாழ்விலே முழுவதும் மற்றவர்களை கண்டனம் செய்வதில் செலவிடவில்லை. மாறாக அவர் முதலில் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து, தன்னுடைய வாழ்வை ஆராய்ந்து பார்த்து, தன்னுடைய சொந்த தவறுகளை தெளிவாக கண்டதால் தான் அவர் ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசு எங்கேயுமே உன்னுடைய சகோதரருக்கு உதவாதன்னு சொல்லலை. இயேசு உதவாதன்னு சொல்லலை. மாறாக அவர் சொல்கிறாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை பாரு, உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை பாரு, அதற்கு பிறகு தான் நீ உதவக்கூடியவனாக இருக்க வேண்டும். இயேசு நச்சது அழகாக சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு உன்னை திருத்திக்கோ, அதுக்கப்புறம் அடுத்த திருத்தப்போ. திருத்தம் தாழ்மையிலிருந்து வரும்போது மட்டும்தான் அது பயனுள்ளதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. நான் செய்கிறதெல்லாம் சரி, நீ செய்கிறதெல்லாம் தப்பு. இன்றைக்கி அப்படி தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு அமைந்து கொண்டிருக்கிறது. என்று நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் செய்வது சரி, நீ செய்கிறது தவறு. இன்றைக்கி நடக்கக்கூடிய உலக போர்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. இன்று குடும்பங்கள் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் செய்வது சரி, நீ செய்கிறது தவறு. பிறரை குற்றப்படுத்துவதனால்தான் பல நேரங்களிலே இன்று கணவனும் மனைவியுமாக இணைந்து நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றங்களுக்கு. ஏன்? நான் செய்கிறது சரி, நீ செய்கிறது தப்பு. நாம் நம்மை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எப்போதுமே பிறரை பற்றி நாம் சொல்லக்கூடிய குற்றங்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு நாள் ஒரு பெண்மணி தன் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்காக புனித பிலிப் நேரிட்ட வராங்க. பிலிப் நேரிட்ட வந்து எல்லாத்த பற்றியும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உட்காந்து கொஞ்சம் நேரம் பிலிப் நேரி ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்டு இருந்துட்டு அமைதியாக சொல்கிறாரு, நாளை மற்றவர்களின் தவறுகளை கடவுள் உனக்கு காட்டுவதற்கு முன்பாக உன்னுடைய தவறை காட்டும்படி கடவுளிடத்தில் ஜெபித்து விட்டு என்னிடத்தில் வா என்று சொல்லி அந்த பிலிப் நேரி அழகாக சொல்கிறார். நீ பிறருடைய குற்றங்களை எல்லாம் சொல்வதற்கு முன்பாக உன்னுடைய குற்றங்கள் என்ன என்பதை கடவுளிடத்திலே கேட்டு என்னிடத்திலே வந்து சொல் என்று சொல்லி அந்த பெண்மணி அனுப்புகிறார். இந்த பெண்மணிக்கு புரியல, என்ன சொல்கிறாரு அவர். வீட்டில் போய் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நீ மற்றவங்க குறை சொல்கிறது எல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறத விட்டுட்டு நல்ல பாவ சங்கீதனம் செய்வதற்கு உன்னை நீ தயார் செய்து கொண்டு என்னிடத்திலே வா என்று சொல்கிறார் பிலிப் நேரி என்று சொல்லி அந்த பெண்மணி உணர்ந்து கொள்கிறார். இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி இரண்டும் முரண்பட்ட மனப்பான்மையை வெளிப்படுத்துகின்றன. முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்கள் கடவுளின் எச்சரிக்கையை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் அவர்கள் பல முறை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஆனால் அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் மீது அவர்கள் பழி சுமத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் கடவுள் மீது பழி சுமத்தக்கூடியவர்களாக, மோசே மீது பழி சுமத்தக்கூடியவர்களாக, இறைவாக்கினர் மீது பழி சுமத்தக்கூடியவர்களாக அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி செய்கிறப்ப அவங்க பாவ வழிகளை பின்பற்றக்கூடியவர்களாக, வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக, தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை அழிக்கக்கூடியவர், இப்படி அவர்களுடைய பாவ வாழ்வு என்பது எங்கு தொடங்கக்கூடியவதாக இருக்கிறது? கடவுளுடைய வாழ்வை அவர்கள் புறக்கணிக்கின்ற போது, பிறரை குற்றப்படுத்துகிற போது, சூழ்நிலைகளை குற்றப்படுத்துகிற போது பாவ வாழ்வுக்கான வழியை அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு நற்செய்தியிலே திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருத்தங்களை ஏற்றுக்கொள்கிற போது நாம் மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போது புனிதர்களுடைய வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். புனிதர்களுடைய வாழ்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தன்னுடைய வாழ்வை நடந்த எல்லா விதமான காரியங்களையும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வாக தான் இந்த புனிதர்களுடைய வாழ்வு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக தான் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்பதை இயேசு அழகாக நற்செய்தியை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். புனித பிரான்சிஸ் அடிக்கடி சொல்வாராம், மிகப்பெரிய பாவி நான், யார்கிட்ட கேட்டாலும் மிகப்பெரிய பாவி நான் என்று சொல்லி அவர் தன்னையே அடையாளப்படுத்தி கொள்வாராம். அவருக்கு தன்மதிப்பு இல்லை என்பதற்காக அல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்றதுக்காக இல்லை, மாறாக கடவுளின் பரிசுத்தத்திற்கு முன்பாக அனைவருக்கும் இரக்கம் தேவை என்பதை அவர் அறியக்கூடியவராக இருந்தார்.
நான் பாவி, நான் சிறு சிறு தவறுகள் செய்கிற போதும் நான் கடவுள் முன்பாக அது பாவமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அந்த தாழ்மையில் தான் இரக்கத்தை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். இந்த தாழ்மை மற்றவர்களை தீர்ப்பிடாமல் நேசிப்பதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பிரான்சிஸ் தன்னுடைய நூலில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிரான்சிஸை விமர்சிப்பதை விட இரக்கத்தையே தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதனால் தான் மக்கள் அவரால் ஈர்க்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம் இது. கடவுள் நமக்கு கண்ணாடிகளையும் ஜன்னலையும் கொடுத்துருக்கிறாரு. ஏன் இந்த உருவகத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கடவுள் நமக்கு கண்ணாடியையும் ஜன்னலையும் கொடுத்துருக்காரு. கண்ணாடி என்னையே நான் பார்ப்பதற்கு, ஜன்னல் என் வழியாக நான் பிறரை பார்ப்பதற்கு. இந்த என்னையே நான் பார்ப்பது என்பது என்னை நான் புகழ்ந்து கொள்வதற்காக இல்லை, என்னை நான் திருத்தி கொள்வதற்காக. நம்ம பல நேரத்தில் இந்த கண்ணாடியை புகழ்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். கண்ணாடி என்னை நான் திருத்துவதற்கு, என்னை நானே பார்த்து மாற்றிக்கொள்வதற்கு, சுய ஆய்வு செய்து என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு கடவுள் எனக்கு கண்ணாடி கொடுத்துருக்காரு. ஜன்னலை கொடுத்துருக்கிறது மற்றவர்களை பார்ப்பதற்கு, பிறருக்கு சேவை செய்வதற்கு, அவர்களை தீர்ப்பிடுவதற்கு அல்ல, அவர்களை குற்றம் காணுவதற்கு அல்ல, அவர்களுக்கு சேவை செய்வதற்கு. நாம் இந்த கண்ணாடியையும் ஜன்னலையும் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி கடவுள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. தாவீதரசர் பாவம் செய்தபோது அவரை எதிர்கொண்டு கடவுள் நாத்தானை அனுப்பினார். நாத்தான் சொன்ன கடவுள் தாவீதை சொல்கிறார், நீ பாவம் செஞ்சிட்டேன்னு. தாவீது ஏற்றுக்கொண்டார். நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அந்த தாழ்மையின் தருணம் அவருடைய ஆன்மா காப்பாற்றப்படக்கூடியதாக இருந்தது. தாவீது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை அமைக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு புனிதனுக்கும் பாவிக்கும் உள்ள வித்தியாசம் பெரும்பாலும் தவறுகளால் வருவதல்ல, மாறாக தவறை ஏற்றுக்கொள்வதால் பாவிகள் புனிதர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார், முதலில் உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை அகற்றக்கூடியவனாகிறது. அதை நாம் செய்கிற போது தீர்ப்பு வழங்குதல் இரக்கமாக மாறுகிறது, பெருமை தாழ்மையாக மாறக்கூடியதாக இருக்கிறது, குற்றம் சாட்டுதல் பரிசாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நம்மை புனித வாழ்வு கலைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். பாவிகளாக இருக்கக்கூடிய நம்மை புனித நிலை கலைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். பிறரை குற்றப்படுத்தாமல் பிறருக்கு பணி செய்யக்கூடியவர்களாக, நான் பாவி என்கின்ற ஒரு மனநிலையிலே தாழ்மையிலே நாம் கடவுள் முன்பாக இரக்கத்தை வேண்டக்கூடியவர்களாக இருக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். இதயத்தின் கண்கள் உன்னை தேடும் என்று இறைவா உந்தன் பதம் நாடும். இதயத்தின் கண்கள் உன்னை தேடும் என்றும் இறைவா உந்தன் பதம் நாடும். உன் நினைவென்னும் கோவிலில் நிதமொரு பலியின் நிம்மதி தேடி நான் தொழுதேன். என் மனம் என்னும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா, மலர்களை காணிக்கை உமக்களித்தேன். என் மனம் என்னும் தோட்டத்தில் மகிழ்ந்திடும் இறைவா, மலர்களை காணிக்கை உமக்களித்தேன். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். ஆதலால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு
உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உல்லையல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மையின் மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின் வழி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளி நீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் சராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த வலியனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல் வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும். உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா, உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவே எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவே எமக்களித்தாயே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.